எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் அதுக்கப்புறம் அல்ட்காயின்ஸ்க்கான முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன்ஸ்லாம் எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிடிசியோட அப்டேட் நம்ம பார்த்துருப்போம். அதில் சில ஃபாலோஅப் அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதோட அப்டேட்லேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி மூவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில நியூஸஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிசெட் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவருடைய ஃபஸ்ட்டு சைக்கிளோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அதில் பேசியிருந்திருப்பார். அதில் பார்த்திங்கன்னா 2017 அப்போ ஏன்னா ஆக்சுவலி அக்டோபர்லேருந்து தானே எல்லாருமே பயங்கரமாக பேசுவாங்க, புல்லிஷாக பேசுவாங்க. ஏன்னா ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த Q4 மோஸ்ட் ஆஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய இடத்துல நம்மளே ஆக்சுவலி பேசியிருக்கோம். பழைய சேனல்லாம் பார்த்திங்கன்னா இந்த Q4 தான் எப்போவுமே பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த Q4 பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எப்படி அமைய போகுதுன்றது நம்ம கையில் இல்லை. இதுக்கப்புறம் நடக்க போகிறத வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டைமில் சிஇசெட்மே பார்த்திங்கன்னா அவருடைய பாஸ்ட் இதை ஷேர் பண்ணியிருந்திருப்பார். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ இவரே பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கிறாரு ஒரு பக்கம். அது போக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதத்து 29 பார்த்திங்கன்னா ஃபெட்டோட ரேட் கட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ரேட் கட் இருக்கும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அதிகமாக அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ்லி ரேட் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனாலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக மேலே போச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த டைம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இவங்க எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. Q4 எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக மேலே ஏறவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு வரலாம். பிடிசியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,19,829 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ரேலி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னென்னா நான் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இன்வெஸ்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன். இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒயிட் லைனில். இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் அப்போ கூட நான் எதிர்பார்த்தது என்னென்னா கொஞ்சம் கீழே இங்கேருந்து போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா கர்வ் ஃபார்மேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கர்வ் ஃபார்மேஷன் ஆகிட்டு இங்கே இன்வெஸ்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ இதை ஆக்சுவலி இது நடந்திருக்கு. பட் ஆனால் கீழே நம்ம எதிர்பார்த்தாலும் ரொம்ப கீழே போகலை. அது அங்கேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே ட்ராப் அடிச்சு, அதாவது எங்கே அப்படின்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அது 8H இருந்துச்சு, அந்த இடத்த பார்த்திங்கன்னா டேப் பண்ணி தான் மேலே போயிருக்கும். 1,12,617 அப்படின்றது சரி இது கிடையாது. லைக் அங்கேருந்து தான் ப்ரீவியஸில் மேலே மூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ட் ஆகி தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்தே மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி மூவ் ஆனால் தான் பார்த்திங்கன்னா சிங்கிள் கேண்டில் பிரேக் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா $10,000 மேலே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ நான் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். அண்டு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருந்திருப்போம். அதாவது ஒன்ஸ் இங்கே ஹோல்டு பண்ணலை, இங்கேருந்து மேலே போகலை அப்படின்னா கீழே விழுந்துடும் அப்படின்ற பற்றி பேசியிருந்திருப்போம். ஆனால் அது ஹோல்ட் ஆகிடுச்சு. ஹோல்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்தே மேலே போயிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை உடச்சி அதை சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா 8H நோக்கி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா இன்வாலிட் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஒரு கிளியரான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த பாருங்க, இங்கே ஒரு ஷோல்டர், இங்கே ஒரு ஷோல்டர் அமைஞ்சிருக்கு, இங்கே ஹெட் அமைஞ்சிருக்கு. அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெக்லைன் அப்படின்றது நமக்கு இருக்குது. ஸோ ஒரு கிளியரான ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. அது நடந்து முடிஞ்சு அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ரீடெஸ்ட் பண்ணி உடைச்சிருக்காங்க. அந்த உடைக்கும் போது எப்போவுமே ஒரு சிங்கிள் கேண்டில் உடைப்பாங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பழைய டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த சில வீடியோஸ்லேயும் இருக்கட்டும், நான் சொல்லியிருப்பேன் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் உடைக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சிங்கிள் கேண்டில் உடைச்சாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. மெயினாக இங்கே பார்த்திங்கன்னா மந்த்லியோட ஹை இருந்துச்சு. அந்த ஹையை பார்த்திங்கன்னா அழகாக உடைச்சாங்க. ஸோ மந்த்லி ஹையை உடைச்சிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பாக இந்த இடத்துல வரும், இங்கே லிக்விடிட்டிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அதனால தான் நான் இது விட்டு வச்சுருந்தேன். நான் விட்டு வைக்கிறேன், இது எப்படி இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் அடிச்சிருக்கும். தெரியுதா?
இந்த சிங்கிள் கேண்டில் போய் அடித்து இங்கேருந்து ட்ராப் அடித்து மறுபடியும் அங்கேருந்து வால்யூமை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போய் ஒரு ஹை செட் பண்ணுது. ஸோ மந்த்லியில் ஒரு நல்ல ஒரு ஹை வந்து செட் பண்ணியிருக்கு. சரி ப்ரோ, இப்போ ஓகே இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதோட டேரக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கணும் மோஸ்ட்டாக. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரே நாளில் 2 நாளில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 2-3 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $10,000 ஏறி இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். பட் அந்த அளவுக்கு ஏறவும் கூடாது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும் இந்த இடத்துல. அதே நேரத்தில் நம்ம சில கரெக்ஷனும் வந்து எதிர்பார்க்குறோம் இந்த டைமில். ஸோ ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே ட்ராப் அடிச்சு இந்த மந்த்லி ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். இந்த இடம் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போச்சு அப்படின்னா ஒரு புது ஹை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ஹையை வைக்கிறதுக்கு தான் இதை புஷ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணலும் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏடிஹெச் தாண்டி இன்னொரு ஏடிஹெச் 1,26,000 இல்லை ஒரு 30,000 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எதிர்பார்க்குறதுமே வந்து ஒரு வேளை இங்கேருந்து புஷ் ஆச்சு அப்படின்னா 30,000 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ 30,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல ஹோல்டு ஆகலை, இப்போ இன்கேஸ் கீழே இறங்குது, இந்த இடத்த ஹோல்டு பண்ணல அப்படின்னாலும் இங்கே வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த லைனு, ஸோ இன்வெஸ்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வரலாம். இங்கேருந்து வந்து கூட பார்த்திங்கன்னா மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி மூவ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும்ல, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு சிஎம்இ கேப் கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. நான் அது வேறு அதுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எதிர்பார்க்குறது இது டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாறினதுனால அண்ட் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டட் ஹெட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப், அதுக்கப்புறம் மேலே இப்படி வந்து போகும். இதுதான் வந்து இப்போ பிடிஎஸ்க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை இப்போ கரெக்ஷன் இருக்குது, அது ஒரு நார்மலான கரெக்ஷனாக இருக்குது மைனராக அப்படின்னும் போது இந்த 18,000 சில்லற வரைக்கும் வந்துட்டு இந்த கரெக்ஷனை வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரேலி வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேளை அந்த இடத்த ஏமாற்றி கீழே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் ட்ராப் மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த Q4 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே பண்ணுவாங்கன்றதை நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சது கூட பெருசாக ஒரு கரெக்ஷன் இருக்கும், நல்லா கீழே போயிட்டு அங்கே இருக்கிற லிக்விடிட்டி பெரிய அளவுக்கு இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா முன்னாடியே, அதை எடுத்துருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்து ரொம்ப வெயிட் பண்ணேன். ஆனால் அதை எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே மூவ் பண்ணிட்டாங்க மேலே. பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போலனாலும் கண்டிப்பாக ஒரு ஏடிஹெச் செட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடிட்டி அங்கே இருக்கிறத ஸ்வீப் பண்ணி தான் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. நான் அதை வந்து சார்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. இந்த பாட்டம் வந்து வரும், இதுதான் பாட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இது வந்து வரல, இன்வேலிட் ஆகிடுச்சு. பட் இதை நான் எப்படி இருந்தாலும் வைக்கிறேன், இது கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்துக்கு திரும்ப வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎம்இ கேப் ஓப்பனில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடம் தான். இங்கே வந்து சிஎம்இ கேப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஓப்பனில் இருக்குது, ரொம்ப பெருசெலாம் இல்லை, சின்னதாக இருக்குது. 10,000 11,000 சில்லற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்இ கேப் இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி வந்துட்டு இந்த இடத்த ரீவிசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே வந்து இருக்குது. இப்போ இங்கே மேலெலாம் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்து கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 100-200 மில்லியன் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் கீழே நம்ம இது முன்னாடி பேசின இடத்துல இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 பில்லியன் நியர்லி வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 843 மில்லியன் கிட்ட வந்துருக்கு. முன்னாடி 1 பில்லியன்கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 843 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஏடிஹெச் செட் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஏடிஹெச் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய கரெக்ஷன் அப்படின்றது வந்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல போகும். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஐ செட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஒரு வேளை நியூ ஐ செட் பண்ணிச்சு அப்படின்னாலும் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்து இருக்கும். அந்த கரெக்ஷன் டைம் பீரியட் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டியை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு சிஎம்இ கேப்பும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ இது பெரிய அளவுக்கான ஒரு ஐ இருக்கக்கூடிய இடமா வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து ஐயை வச்சுக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துக்கான வாய்ப்புகள் அமையும். சரிங்களா? பட் அதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்துட்டு இப்போ வித்துட்டோமா பொறுமையாக வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் பண்ணாதீங்க. அதை வாய்ப்பாக பயன்படுத்துங்க. கீழே வந்துச்சுன்னா திரும்ப வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த Q4 அப்படின்றது பயங்கரமான இது. ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு மற்ற விஷயத்துக்கு வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ பிடிசியோட டாம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ரிஜெக்ட் ஆகலை. மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி மேலே போச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் மாதிரி வந்து க்ரியேட் ஆகிட்டு இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஜோனுக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ டாம் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ தாங்க. இப்போதைக்கு ஆல்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லா ஆல்ட்டும் ஏறிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ஆல்ட்டு காயின்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா மந்தமாக அப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இப்போ நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இது வந்து அமைதான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஒருவேளை இந்த இடத்த உடைச்சாங்க அப்படின்னா அழகாக கீழே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அமையும். பட் ஆனால் இது என்ன பண்ண போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. ஸோ டாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த மெயினாக உடச்சி மேலே போயிடக்கூடாது. 59 இருக்குல்ல, இந்த இடம் 59.20 இதை மட்டும் உடைச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சது. ஸோ உடைக்காத வரைக்கும் நமக்கு வந்து சேஃப் தான். ஸோ கீழே போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் அல்ட்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஸோ எத்திரியமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் டேட்னு சொல்கிற ஃபார்மேஷன் தான் வந்து நடந்திருக்கு. தெரியுதுங்களா? இங்கே ஒரு ஷோல்டர், இங்கே ஒரு ஹெட்டு, இங்கே ஒரு ஷோல்டர், சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நெக்லைனை உடச்சிருக்காங்க, ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அழகாக மேலே தூக்கியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டர் ரிட்டர்ன் ஷோல்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நிறைய அல்ட்டுகாயின்ஸ்லையுமே நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் தான் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு தான் நான் வந்துட்டு சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பற்றிலாம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். இது போக கூட சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வெப்சைட்மே வந்து லான்ச் ஆக போகுது. நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான் கேண்டில் ஸ்டிக்ஸு, சார்ட் பேட்டர்ன்ஸ், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தது தான். இதெல்லாம் வந்து கார்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கையிலே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியம் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அநேகமாக இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது லான்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வீடியோலையும் கேட்டிருந்தேன், அந்த வீடியோ பெருசாக ரீச் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் நான் திரும்ப கேட்குறேன், எத்தனை பேருக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இனிஷியல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் நிறையவே எடுத்துகிட்டு வருவேன். அதுக்காக தான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நான் பேட்டர்னோட இது கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஏதாவது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக கையில் வச்சுட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது வந்து இதுவுமே வந்து அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அண்ட் இங்கே அழகாக இருந்த அந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய நல்ல பெரிய கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி அடித்து தான் பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ETH இதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதான் சொன்னாலே ஒரு கரெக்ஷன் வந்து தேவைப்படுது நமக்கு. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு ஹை செட் பண்ணலாம். போயிடுச்சுன்னா ஒரு 4600 வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இருக்கும். அந்த கரெக்ஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4300 சில்லற வரைக்கும் வரது வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த ப்ரீவியஸில் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு இல்லையா 4263 அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வரலாம். வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரீக்ளைம் பண்ணி மேலே வந்து மூவ் பண்ணி ஒரு ETH செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த Q4 கண்டிப்பாக ஒரு புது ETH செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் BTCயும் பண்ணும். அதே நேரத்தில் வந்து எத்திரியமும் பண்ணும், மற்ற அல்ட் காயின்ஸும் வந்து பண்ணும். ஆனால் எல்லா அல்ட் காயின்ஸும் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா இன்னமும் வந்துட்டு அப்போ ஆன கிராஷ்லேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் ரெக்கவரி ஆகாமல் தான் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய அப்டேட்டு. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். கைஸ் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கேயுமே வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, உடச்சிருக்காங்க. இந்த இடம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே உடச்சி அது சின்னதாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. 2 வாட்டி ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து எடுத்திருக்காங்க. அப்போது இது மேலே தான் போகும், வாய்ப்புகள் இருக்குது மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த இடம் நிற்குது இல்லையா இப்போது இந்த இடம் கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நான் இது கரெக்டாக இப்போ தான் நோட் பண்ணேன். இந்த இடத்த வந்து நாளைக்குள்ளே இந்த இடத்த உடச்சி கொஞ்சம் மேலே போய் ஹோல்டு ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், மேலே போய் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இது புது ETH நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை இங்கேருந்து விழுதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி தான் வந்து நான் சொன்ன மாதிரி 4269 இங்கே வரைக்கும் வந்து அப்புறமா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும். ஸோ பார்க்கலாம், ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.